ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி வந்து டல் ஸ்கின் இருக்கிறது நல்லா பிரைட்டாக இருக்கணும். அது இல்லாமல் நம்ம சில பேருக்கு இந்த கண்ணு கீழே இந்த சைடெல்லாம் நல்லா சுருக்கமாக இருக்கும், அப்படியே கோடு கோடாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பேக் ரெடி பண்ணி பாருங்க. ஃபேஸ் மாஸ்க் சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது. கண்டிப்பாக அதுக்கு வீட்டில் இருக்கிற பொருளே சேர்த்து தான் எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குது, எப்படி உங்களுக்கு இந்த ரிங்கிள்ஸும் இந்த கண்ணு கீழே இருக்கிற அந்த சுருக்கம் சைடில் வர ரிங்கிள்ஸு இதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது. கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ நான் அது எப்படி செய்கிறது, என்னன்னா பொருள் தேவைன்னு சொல்லிட்டுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு முட்டை. இதில் நீங்கள் முகத்துக்கும் கழுத்துக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு இதில் தேவையான அளவுக்கு வெள்ளை மட்டும் தான் எடுக்க போகிறோம். நான் அந்த மஞ்சள்லாம் வேண்டாம், வெள்ளை மட்டும் இது தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா இது வீக்லி ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. இந்த பேக் எதுவும் ஒரு பேக் போட்டாலும் கண்டிப்பாக பேசாமல் இருந்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பேக் போடுறோன்னா முகத்தில் இருக்கிற ரிங்கிள்ஸு சுருக்கம் எல்லாமே கிளியர் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுறோம், நம்ம இதை பேக்கை போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கோம். சடனில் ஃபோன் கால் வரும், பேசுவோம். இல்லை யாராவது ஏதாவது ஒரு பொருளை கேட்குவாங்கோ, எங்கே இருக்குதுன்னு அதுக்கு பதில் கொடுக்கும். அந்த மாதிரி டைமில் என்னாவது அந்த பேக் நம்ம போட்டுருந்து அப்போ தான் அந்த ரிங்கிள்ஸு எல்லாம் இருக்குது அந்த இடத்துல நல்லா டைட்டிங் பண்ணி அந்த ரிங்கிள்ஸை கிளியர் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். சடனாக நம்ம இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு ஏதாவது இது பண்ணோம்னா அந்த ரிங்கிள்ஸு கொஞ்சம் இருக்கிறது இன்னும் அதிகமாகும். அதனால ஃபஸ்ட்டு நீங்கள் பேசுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி பேக் போடும்போது கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் ஆகிறது உங்களுக்கு தெரியும். உங்கள் ஃபேஸில் எக்ஸ்சேஞ்ச் ஆகுறது. இப்போ இதில் வெள்ளை முட்டை மட்டும் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு. இந்த வெள்ளை முட்டை எடுக்கும்போது கார்ன்ஃப்ளவர் பவுடர் இதில் போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணு. ஏன்னா உடனே அந்த முட்டையில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா கொஞ்சம் பவுட்ரு மாதிரி இருக்கு, இல்லைன்னா உடனே அது இதாகாது. அதனால அது நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து வந்து தேவையான அளவுக்கு மஞ்சள். இப்போ ஜென்ஸ் போடுறீங்கன்னா கூட நீங்கள் ஒரு 2 பிஞ்சு இல்லை ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் இந்த பேக்கு. ஏன்னா ரிங்கிள்ஸ் உங்களுக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் ஆன் பண்ணுறது எல்லாத்துக்கும் ரிங்கிள்ஸ் இருக்கும் தான். அந்த மாதிரி நீங்கள் போடணுன்னா ஒரு 2-3 பிஞ்ச் போட்டுக்கோங்க. லேடிஸ் சேர்க்கணுன்னாக்கா நல்லா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மஞ்சள்ன்றது இல்லை, வேறு எந்த மஞ்சள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து ஹனி. இது நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அந்த ஃபுல்லு மஞ்சாவும் ஹனியை நம்ம சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே அந்த டேன் எல்லாம் நம்மளுக்கு ஃபுல் கிளியர் பண்ணி கொடுக்குது. இப்போ இந்த அளவுக்கு எப்படி முட்டை எடுத்துக்கணும், எப்படி மிக்சிங் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுற பாருங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ லைட்டாக இது, ஏன்னா ரொம்ப ஓப்பன் பண்ணக்கூடாது, லைட்டாக கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு அந்த ஒயிட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வரும். 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கினா கூட போதும் உங்களுக்கு. ஏன்னா இது செஞ்செல்லாம் வைக்கக்கூடாது, அன்றைக்கே யூஸ் பண்ணிக்கணும். அப்படி நீங்கள் கல்லில் செஞ்சீங்கன்னா திரும்பி நைட்டு சாயங்காலத்துக்கு ஒரு தடவை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 டைம் யூஸ் பண்ணலாம், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. ஏன்னா இதில் நீங்கள் அந்த முட்டை வெள்ளை இது எடுக்கும்போது அந்த ஓடு கூட வந்துடும் பாருங்கள், வந்துட்டு இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே பார்க்காம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணோம்னா நம்ம ஃபேஸ் நம்மளே டேமேஜ் பண்ணிக்குவோம். அதெல்லாம் பார்க்கணும். சின்ன சின்ன பீஸ் கூட இருக்கும் பாருங்கள். இது நல்லா எடுக்கவே ஆக மாட்டேங்குது. நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லு நான் ஒரு முட்டையில் அந்த மஞ்சள் வந்து எடுத்துகிட்டு அந்த வெள்ளை தேவையான அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஹனி சேர்த்துக்கணும். ஹனி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா பீச் பண்ணி கொடுக்குது. சுகர் இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லா ஒரு பீச்சிங் பண்ணி கொடுக்கும்.
ஏன்னா இந்த ஹனி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம இந்த மாதிரி இந்த முட்டை இது வெள்ளை இது மிக்ஸ் பண்ணோம்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி இதாகும். நம்ம டைரெக்டாக கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டோம்னா அது இதாகாது அந்த மாதிரி. ஏன்னா நல்லா இப்போ நம்ம இந்த முட்டை கிண்ணத்தில் போட்டு எப்படி அடிக்கிறோம் அந்த மாதிரி அந்த அளவுக்கு நல்லா மிக்சிங் பண்ணிக்கோங்க. ஆனால் இது நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு எடுக்கும் போது ஒரு பேப்பர் மாதிரி வரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு பாருங்கள், பார்த்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டுன்னு நீங்களே பார்க்கலாம். நம்ம ஒரு ஆம்லேட் போடும்போது முட்டை எந்த அளவுக்கு நம்ம இது பண்ணுறோம் அந்த மாதிரி. ஏன்னா இது இந்த மாதிரி அடிக்கிற நேரம் இப்படி நான் கலக்கின்னு ஏன்னா இது கண்ணாடி போல்னால அப்படி அடிச்சேனாக்கா ஒரு 2 அடிக்க ஒஞ்சி போயிடும். நல்லா மிக்சிங் பண்ணுறது இருக்கு பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு எடுக்கும் போது வரவே இல்லை. இப்போ இந்த ஹனி சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி கலரில் இருக்குது. இப்போ அடுத்து இதில் தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் இதுதான் இல்லை, எந்த மஞ்சள் இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் அது நல்லா மிக்ஸ் ஆகும். அந்த பேக் போட்டு ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் விட்டுட்ட பிறகு அதுவே காஞ்ச பிறகு அந்த பேப்பர் மாதிரி வரும். இந்த வேறு எந்த மிக்சிங் தண்ணியோ சரி ரோஸ் வாட்டர் எதுவுமே ரொம்ப கெட்டியாக இருக்குது இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ண போதீங்க பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டே இதில் ஸ்பூனில் எடுக்கும் போது முட்டை வராத இருந்துச்சு. இப்போ பாருங்கள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நம்ம கலக்கும் போது, ஏன்னா அந்த ஹனியில் வந்து சுகரு இது இருக்குது இல்லைங்களா, அதனால அது கொஞ்சம் தண்ணி விடும். அடுத்து வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக, அதாவது கொஞ்சம்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இந்த கார்ன்ஃப்ளவர் பவுடரும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ண எந்த அளவுக்கு சூப்பரான ஃபேஸ் மாஸ்க் ரெடி. ஏன்னா ஸ்டார்டிங்கை நீங்கள் ஃபுல்லாக எல்லாம் எடுத்து வச்சுக்கிறதெல்லாம் எல்லாம் நான் ஹனி எடுத்து வச்சுக்கிறேன், ஹனி கொஞ்சம் ஊற்றிக்கலாம், மஞ்சள் ஊற்றிக்கலாம், அப்புறமா கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணலனாக்கா உங்களுக்கு அந்த மாதிரி இதாகாது. ஏன்னா ஒன்று போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வரும்போது அது ஒன்றும் நம்மளுக்கு நல்லா இது கொடுக்கும். அதுவும் கொஞ்சம் லூஸ் ஆகும் அந்த முட்டை கெட்டியாக இருக்கிறது. அப்போது ஒரு ஃபேஸ் பேக் போடுறதுக்கு நீங்கள் டிஷ்யூ பேப்பர் எதுவுமே வேண்டாம், இதில் வேறு எதுவும் மிக்ஸ் பண்ணாதே பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி முட்டைன்னே தெரியல, இது ஒயிட் எக்குன்னு இந்த மாதிரி போட்டு ஒரு 15 நிமிஷம் பாருங்கள். நான் கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணேன், ஆனால் அது தெரியவே இல்லை, அந்த அளவுக்கு மிக்சிங் பண்ணும். இப்போ இது 2 டைம் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணால் 2 டைம் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இது வந்துட்டு சும்மா அப்படியே அப்ளை பண்ணுறது இல்லை, சும்மா எடுத்தோமா போட்டோன்னு சொல்லிட்டுன்னு பாருங்கள் இப்படி இருக்குங்களா. இதில் கையில் எடுக்க மொத்தம் அந்த முட்டை இது சும்மா லைட்டாக இல்லை அது பண்ணி இந்த மாதிரி தெரியணும். அது ஃபுல்லாக காஞ்ச பிறகு அப்படியே நம்ம எடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான, அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டு 15-20 நிமிஷம் விடணும். உடனே காஞ்சிச்சின்னு சொல்லிட்டு கழுவ போயிடாதீங்க. இப்போ கழுவும் போது லைட்டாக கொஞ்சம் நார்மல் தண்ணி எடுத்து முகத்துக்கு ஃபஸ்ட்டு லைட்டாக இது பண்ணிக்கோங்க ஃபுல்லாக, இல்லை ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. திரும்பி ஒரு 5 நிமிஷம் விட்டு மறுபடியும் நீங்கள் அது காஞ்ச பிறகு மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்புறமா வாஷ் பண்ணலாம். உடனே 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை, ஏன்னா அது இன்னும் நல்லா டைட் பண்ணி கொடுக்கும் ரிங்கிள்ஸு. அது இல்லாமல் இன்னொன்று இதில் ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னாக்கா ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய்.